தமிழ்ச்சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நாட் ஓன்லி சிவில் கிரிமினல், நீங்கள் எதுனாலும் கேட்கலாம். அதுக்கான பதிவை வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஸோ நம்ம இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை பற்றி ரெகுலராக வீடியோ பார்த்துட்டே வரோம். இதுக்கு முந்தின வீடியோவில் நீங்கள் பார்க்கலைன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்க ஐஏ ஆக்ட்ன்ற ஃபோல்டருக்குள்ளே இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம செக்ஷன் 105 என்ன சொல்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ அக்யூஸ்ட் கம்ஸ் வித்தின் எக்ஸப்ஷன். நம்ம இப்போ பேர்டன் ஆஃப் ப்ரூஃப், ஒரு ப்ரூஃபை கோர்ட்லையோ இல்லை போலீஸ் ஸ்டேஷனோ எங்கே வந்து ஒருத்தரை குற்றம் சாட்டப்பட்டிருக்குதோ, இல்லை ஒருவேளை நீங்கள் பிட்டிஷனராக இருக்கீங்க, இன்னொருத்தர் மேலே அந்த புகாரை கொடுக்கும்போதோ, இல்லை புகாரை கொடுத்துருக்க அந்த எதிரி வந்து அவர் மேலே சாத்தப்பட்ட குற்றத்தில் இருந்து தப்பிக்கிறதுக்காக அவர் கொடுக்கக்கூடிய ப்ரூஃப். ஸோ பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் யார் மேலே அந்த ப்ரூஃப் இருக்குது. ஸோ ஒவ்வொரு நிகழ்மையிலையும், அதாவது எப்பப்போ என்னென்ன மாதிரியான ஃபேக்ட்ஸுக்கு யார் வந்து கொடுக்குறோம் அப்படின்றது முழுக்க முழுக்க இந்த 101லேருந்து 114A வரைக்கும் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் அதற்கான விதிகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டோம். இன்றைக்கி வந்து இந்த 105ல் பார்த்திங்கன்னா நம்ம ஐபிசி ஆக்டில் வந்து ஜெனரல் எக்ஸப்ஷன்ஸ் பார்த்துருப்போம். ஐபிசி ஆக்டில் 76லேருந்து பார்த்திங்கன்னா எக்ஸப்ஷன், ஒரு குற்றம் வந்து செய்யும்போது அந்த குற்றம் வந்து எக்ஸப்ஷன் லிஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து தாக்க வராரு, தற்காப்புக்காக நீங்கள் வந்து தாக்குறீங்க, திரும்பி தாக்குறீங்க, அதுலேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்காக. அப்போது அந்த எதிரிக்கு காயம் ஏற்படுது. இந்த காயம் ஏற்படுறதுக்காக அவர் வந்து புகார் கொடுக்குறாரு உங்கள் யார் வந்து அந்த தாக்கிறதுக்காக டிஃபென்ஸ் பண்ண பர்சன் மேலே. இப்போது நீங்கள் டிஃபென்ஸ்க்காக தான் இதை அந்த பர்டிகுலர் டைமில் அவங்கள வந்து காயப்படுத்துனதுன்றதை ப்ரூவ் பண்ண வேண்டிய பேர்டன் யாருக்கிட்ட இருக்குன்னா அந்த டிஃபென்ஸுக்காக அந்த வழக்கில் சொல்கிறவங்க கையில் தான் அந்த பேர்டன் வந்து இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், என்னை யாரோ அடிக்க வராங்க, நான் வந்து அதுலேருந்து தடுக்கிறதுக்காக டிஃபென்ஸ் யூஸ் பண்ணுறேன், அப்போது நான் பிளாக் பண்ணுறேன், அப்போ அதில் வந்து அவருக்கு காயம் ஏற்படுது. டியூரிங் த இன்வெஸ்டிகேஷன் நான் வந்து நீதிமன்றத்துக்கோ இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் இந்த கேஸ் நடக்கும்போதோ அந்த ப்ரூவ் பண்ணுறையோட பேர்டன் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது என் கையில் தான் இருக்குது. பிகாஸ் நான் தான் வந்து அவர் அடிக்கும்போது அதில் தப்பிக்கிறதுக்காக நான் வந்து தடுக்கிறேன். அப்போ தடுக்கும்போது ஏற்பட்ட காயத்தில் செல்ஃப் டிஃபென்ஸுக்காக தான் இது நடந்ததுன்றத அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும். ஸோ பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து யார்கிட்ட இருக்குன்னா இதை வந்து யார் வாங்குறாங்களோ அவங்கக்கிட்டையும், அதே சமயத்தில் அக்யூஸ்டன் யார் சாட்டப்பட்டிருக்காங்களோ அந்த நபர் வந்து அது எக்ஸப்ஷனுக்குள்ளே வருதுன்றத அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணும். இப்போது ஒரு வேளை நான் வந்து ஒரு நபர் வந்து இன்னொருத்தர் அடிக்கிறாரு, அப்போ வந்து டிஃபென்ஸ்க்காக அடிக்கிறார். ஸோ இப்போ அவருடைய அட்வொகேட் வந்து ஆஜராகிறார் நீதிமன்றத்திலையோ இல்லை போலீஸ் ஸ்டேஷன்லையோ. இந்த வழக்கு விசாரணை நடக்கும்போது இதை வந்து அவங்களுக்கு சொல்லணும், இது வந்து இந்த பர்டிகுலர் ஐபிசி செக்ஷனில் இந்த டிஃபென்ஸுக்காக தான் நான் வந்து ஒர்க் பண்ணேன். தட் இஸ் வந்து அந்த பர்டிகுலர் தட் இஸ் வந்து என்ன செக்ஷன் அடிப்படையில் இந்த பர்டிகுலர் ஆக்ட் வந்து நடந்திருக்கு, அதுக்கான முக்கியமான விட்னஸ் இல்லை ஆதாரங்கள், ஏதாவது ஆதாரங்கள் எதற்காக. அதே மாதிரி ஒரு வேளை ஒரு ஃபேக்டை நீங்கள் சொல்லும் போதும் அந்த ஃபேக்ட் வந்து அதற்கு பொருத்தமாக இருக்குதா அப்படின்றத நீதிமன்றத்தில் அதையும் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. அப்போது டியூரிங் த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆகட்டும், இல்லை டூயிங் த சார்ஜ் ஃப்ரேம் ஆர் இன் த ட்ரையல், ஸோ பிஃபோர் த கன்க்ளூஷன் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட் அது வந்து ப்ரூவ் ஆச்சுன்னு சொன்னால் ஸோ அதில் இருந்து விடுபடலாம். ஸோ இந்த பர்டிகுலர் 105 செக்ஷன் என்னத்துக்காகன்னு பார்த்தீங்கன்னா பேர்டன் ஆஃப் ப்ரூவிங் தட் காஸ் ஆஃப் அக்யூஸ்ட் கம்ஸ் வித்தின் எக்ஸப்ஷன். ஸோ எக்ஸப்ஷனுக்குள்ளே அந்த அக்யூஸ்ட் செய்த செயல் வருகிறது. ஸோ அந்த பேர்டனை ப்ரூவ் பண்ணுறது அவர் கையில் தான் இருக்குது. அப்போ அந்த பேர்டனை வந்து அவர் ப்ரூவ் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருத்தர் வந்து ஒரு பர்சனை வந்து மர்டர் பண்ணுறாரு. அப்போது போலீஸ் ஸ்டேஷன்லையோ இல்லை அண்ட் தென் வந்து கோர்ட் இன்வெஸ்டிகேஷன்லையோ பார்த்திங்கன்னா அந்த பர்சன் வந்து அன்சவுண்ட் மைண்டாக இருக்கார், அதாவது மனநலம் குன்றியவராக இருக்கார். இதை நிரூபிக்கிற வேண்டிய கடமை யாரோடது பார்த்திங்கன்னா அந்த பர்சனோட தான் இருக்குது. அதாவது அவர் மனநலம் குன்றியவர் தான் அப்படின்றது ப்ராப்பரான மெடிக்கல் சர்டிஃபிகேட் இல்லை ஒருவேளை அவரோட ரிலேட்டிவ்ஸ் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரோ வந்து சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஸோ நீதிமன்றத்தில் அவரை வந்து மெடிக்கல் டெஸ்ட்டாக வந்து சென்ட் பண்ணுறாங்க. ஸோ மெடிக்கல் டெஸ்ட்டில் ஒரு சிவில் சர்ஜன் வந்து செக் பண்ணுறாரு, அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு பரிந்துரை செய்கிறாரு. ஸோ இதை செக் பண்ணி உண்மையிலேயே அவர் வந்து அன்சவுண்ட் மைண்ட் தான்றதை ப்ரூவ் ஆச்சுன்னு சொன்னால் அந்த எக்ஸப்ஷன் லிஸ்ட்டில் இருக்கிற மாதிரி அன்சவுண்ட் மைண்ட் ஒருத்தர் வந்து தவறு செய்கிறாருன்னு சொன்னால் அந்த எக்ஸப்ஷன் லிஸ்ட்டில் இவர் வந்து அக்யூஸ்ட் வந்து ப்ரூவ் ஆயாச்சு. லைக் வந்து அவர் இதிலேருந்து விடுபட்டாச்சுன்னு சொல்லும்போது
அந்த பர்ட்டிகுலர் ஃபேக்டை தான் இந்த 105 செக்ஷன் மூலிமா யூஸ் பண்ணி, அதாவது எக்ஸப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஐபிசியில் 76 to 95. இப்போது இந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐஇ ஆக்டில் 105ல் அக்யூஸ்டு வந்து அவருக்கான எக்ஸப்ஷனை கோர்ட்டில் நிரூபணத்துக்கு இந்த செக்ஷன் பிரகாரம் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கிரேவியஸ் அண்ட் சடன் ப்ரொவோகேஷனில் இன்னொருத்தரை வந்து தாக்கியிருக்கார், அதாவது கிரேவியஸ் ஆர்ட்டோ இல்லை மர்டரோ, இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது அப்போ அதை ப்ரூவ் பண்ண வேண்டியது கடமை யாருக்கிட்ட இருக்குன்னா, யார் அந்த செயலை செய்து அந்த அக்யூஸ்ட் கையில் இருக்குது. அப்போது அந்த ப்ரூஃபை வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். எந்த ஐபிசி செக்ஷனில் இவர் எக்ஸப்ஷன் லிஸ்ட்டுக்கு வந்து இவர் டிஃபென்ஸ் பண்ணுறாருன்றதையும் அவரோட டிஃபென்ஸ் கவுன்சில் ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்கணும். ஸோ அதை தான் இந்த ஐ ஆக்ட் 105ல் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். வேறு எந்த தகவல் வேணாலும் நீங்கள் நாட் ஓன்லி கிரிமினல், சிவில், நீங்கள் எதுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.